பொங்கல் பண்டிகைக்கு உங்கள் குடும்பத்தில் செலவு செய்யும் பட்ஜெட் எவ்வளவு என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருப்பூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். 3000 தான் நம்மளுடைய பட்ஜெட்டு, சரிங்களா? 2000 ரூபா நம்ம பொங்கல் சாமான்கள் வாங்குறோம். 2வது அன்னைக்கு கூட்டங்கள் அதிகமாக இருக்கும், அதனால் கறி எடுக்கிறதா இருந்தால் அன்னைக்கு ரேட்டும் கூட இருக்கும். நம்ம போய் நின்று தான் எடுக்கணும். அது ஒரு 3000 ரூபாய் ஒன்று. 2வது எல்லாமே அதுலேயே அடங்கும். நிலவரங்கள் இன்னைக்கு வறுமை நிலைமை அப்படித்தான் இருக்குது. வேற ஊருக்கு போகிறதா இருந்தால் அதுக்கு ஒரு 2000 ரூபா நம்ம தனியாக தான் கடன் வாங்கி போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஊருக்கு இந்த வருஷம் போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. போகிறதா இருந்தால் 2000 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும். திருப்பூர் நாங்கள் திருவண்ணாமலைக்கு ஊருக்கு போவோம். ஊருக்கு போகிறப்போ ஒரு டீசலே ஒரு 3000 அடிக்க வேண்டி வரும். அப்போ நாங்கள் ஊருக்கு போனால் ஊரில் போய் நாங்கள் மாடு வச்சுக்கிறோம். விவசாயம் தான் பண்ணுறோம். எங்களுக்கு தோட்டம் இருக்குது. விவசாயத்தில் மாட்டை குளிப்பாட்டணும், மாட்டுக்கு வார்னிஷ் அடிக்கணும், மாட்டுக்கு வார்னிஷ் கொம்பில் கவுறு கட்டுவோம், பூ போடுவோம், பலூண்டு கட்டுவோம். அதெல்லாம் பார்க்குறப்போ எங்களுக்கு ஒரு 6000 பக்கம் செலவாகும். நாங்கள் போகிறது எல்லாம் சேர்த்து ஒரு 6000 செலவாகும். அவ்வளோதான். இப்போத்தி நிலைமைக்கு அவ்வளோதான் பண்ண முடியும். இப்போ ஃபேமிலிக்குள்ளே கிட்டத்தட்ட இப்போ அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்க, ஃபேமிலிக்குள்ளே ஒய்ஃபு குழந்தைகளாம் இருக்குது. அவங்க ட்ரெஸ்ஸு துணிமணி எடுத்துருக்கே ஒரு 3 ரூபாய்க்குள்ள அடக்கம்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் வருமானம் தெரியல. இப்போ இருக்கிற காலபட்சத்துக்கு எனக்கே துணி எடுக்கிறதுக்கு டவுட்டு தான். அவங்களுக்கே ஒரு 3 ரூபாய்க்குள்ள வர மாதிரி நான் ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுருக்கிறேன். அது இல்லாமல் வீட்டில் அப்புறம் அது பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு அதுக்குன்னு செலவில் ஒரு 1000-500 ரூபாய்க்குள்ளே வரும். அதுக்குள்ளே தான் பார்த்துட்டு இருக்கிறேன். பொங்கலுக்கு செலவு ஒரு 2000 ரூபா வீட்டு செலவு. அப்போ பொங்கல் கரும்பு பூ அது எல்லாம் வாங்குறது 1500 ரூபா, 3500 ரூபா. அப்புறம் மாடு ஆடு வச்சிருக்கிறவங்க இன்னொரு 500 ரூபா கூட சேர்த்து ஆகும். என்னோட பட்ஜெட்டு 5000. பானை, முறுக்கு சுடுறதுக்கு முந்திரி நெய் இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு 1000 ரூபாய் ஆகுங்க. அப்புறம் முறுக்கு சுடுறதுக்கு தனியாக ஒரு 1000 ரூபாய் எடுத்து வைப்புங்க. அப்புறம் அந்த மார்க்கெட் செலவு, இந்த வீட்டில் இந்த இட்லி எல்லாம் விடுறது அதுக்கு ஒரு 1000 ரூபா செலவாகுங்க. அப்புறம் கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்து ஒரு 1000 ரூபா செலவாகுங்க. மொத்தம் எல்லாம் சேர்ந்து ஒரு 1000 ரூபா 6 ரூபா பக்கத்தில் வருங்க. வீட்டில் அதுவாக ஒரு வாரம் வீட்டில் லிஸ்ட் எடுத்து பிள்ளைங்க குடும்பமே அதை ஒரு 2 ரூபா வச்சு கோயில் குளத்துக்கு போயிட்டு ஏதாவது அங்கங்கேயும் போயிட்டு வரக்க ஒரு வாரம் ஜாலியாக வீட்டில் இருப்போங்க. மக்கள் குரல் பகுதிக்காக திருப்பூர் பொதுமக்கள் அளித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.